இந்த விழாவின் மூலம் முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வெளியிட போறதா நேற்று சொல்லியிருந்தேன். பலரும் என்ன அறிவிப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரையிலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன். இங்கே கூடியிருக்கிறவங்களும் நேரலையில இந்த விழாவை பார்க்கக்கூடியவங்களும் கவனமா கேளுங்க. தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. பூனே நகரில் இருக்க பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனம், அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. தேசிய நிறுவனங்கள்ல OSI பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்துல கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாழியிலிருந்து மாதிரிகளை அனுப்பி வச்சோம். இப்படியான 3 நிறுவனங்களிடமிருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லியல் அறிஞர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லோரும் இரும்பின் தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தை பற்றியும் ஆய்வு செஞ்சு வர்ற அறிஞர் பெருமக்கள். அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த அவையில கூடியிருக்காங்க. இவங்க எல்லோரும் ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க. இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க. இது மாதிரி பகுப்பாய்வு முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகசால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப்குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் ராகேஷ் திவாரி அவர்கள் உட்பட பகுப்பாய்வு முடிவுகளை பாராட்டி தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கு. தேசிய அளவில் தொல்லியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆய்வாளர்களிடம் பகுப்பாய்வு முடிவுகளை பற்றி கருத்து பெறப்பட்டு அந்த அறிஞருடைய கருத்துக்களும் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் இருக்க இரும்பு பொருட்களோட உலோகவியல் பகுப்பாய்வு இரும்பு தாழ இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்ல
எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள அகழ்வாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவு பெற வைக்கும். அப்படியான வலுவான சான்றுகளுக்காக நம்பிக்கையோடு நாம காத்திருப்போம். இருந்தாலும் அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுல இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பத அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். தமிழ்த்தாயின் தலைமகனான பேர் அண்ணாவின் பேரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவு சுரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவை வழியா நான் பெருமையோடு சொல்றேன்.